வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பல வருஷங்களா நம்மள வாட்டி வதச்சு நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் இன்னையோட ஒரு முடிவு கட்டுறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த நம்பர் மட்டும் போதும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். செவ்வாய் பகவானோட முழுமையான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற வார்த்தைக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமை. ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை. அந்த வகையில நமக்கு இது கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரமும் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான நேரம் தான் மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்துல பேப்பரை அந்த வீடியோல நான் சொல்லி இருக்கிற மாதிரி சுருட்டி வச்சாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு இந்த பண கஷ்டம் விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில கடன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு கட்டக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. ஏன்னா நான் திரும்பியும் சொல்றேன், இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. நானுமே இந்த நம்பரை யூஸ் பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனாலதான் இங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் மத்தியானம் 12:26 ஆரம்பமாகி மத்தியானம் 2:37 வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் கோரை நேரமும் இருக்கு. இந்த செவ்வாய் கோரை நேரத்திலேயே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். சரி, இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் கோரை நேரம் இருக்கு. அந்த நேரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு, அதாவது இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்படி முகம் கை கால கழுவும் போது உங்க கையில கொஞ்சமா டேபிள் சால்ட்டை எடுத்து தேய்ச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிங்க. அதாவது உங்க கைகளை உப்பால நல்லா தேய்ச்சி கழுவினதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உப்புக்கு எதிர்மறை ஆற்றலை நீக்க
இருக்கக்கூடிய சக்தி இருக்கு. நம்ம கையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது நமக்கு இன்னமுமே அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். சப்போஸ் நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆபீஸ்ல இருக்கீங்க, உங்ககிட்ட உப்பு இல்ல, கைகளை வாஷ் பண்ண முடியாதுன்னா உங்க மனசுக்குள்ளேயே உங்க கையில இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இந்த பூமிக்குள்ள போற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. ஒன்னு, உப்பால உங்க கைகளை தேய்ச்சி கழுவுங்க. அப்படி இல்லைன்னா உங்க கையில இருந்து நெகட்டிவ் எனர்ஜி இந்த பூமிக்குள்ள போற மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி 3 முறை உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா உங்க மனசு இன்னமுமே ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த அங்காரகன் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில நீங்க வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மொத்தமா 2 ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். 11225701. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இப்ப நான் ஸ்கிரீன்ல எப்படி கையில எழுதி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல 1122ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. ரெண்டாவது லைன்ல 5701ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷன் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் தீர்க்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மனசு உருகி உங்க எமோஷன்ஸ கொடுத்து முழு நம்பிக்கையோட நீங்க பிரார்த்தனை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு வேகமா ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு இந்த நம்பரை எழுதின ஒரே நாள்லயோ 2 நாள்லயோ நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கட்டாயமா எல்லாருக்குமே கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பரை எப்ப அழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. நீங்க மத்தியானம் மைத்ரேய முகூர்த்த நேரத்துல எழுதி வச்சிருக்கீங்கன்னா 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மத்தியானம் மைத்ரேய முகூர்த்த நேரத்துல எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் நான் செவ்வாய் ஹோரை நேரத்துல இந்த நம்பரை என் கையில எழுதிக்கலாமான்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் கேட்பீங்க. தாராளமா எழுதிக்கலாம், இதுவுமே உங்க விருப்பம் தான். இப்போ இந்த நம்பரை இன்னைக்கு நைட்டு செவ்வாய் குறை நேரத்துல அப்படி இல்லைன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கையில எழுதி வச்சிருக்கீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு எப்பயும் போல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்க கைகளையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கிறதுக்கு இதை விட எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.